வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனலில் கீரைகளை எப்படி சமைக்கணும், கீரைகளை எப்படி பார்த்து வாங்கணும், அப்புறம் பசலை கீரையில் சுவையான பூண்டு கடைசல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரையை சத்து மாறாமல் சமைக்கணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. 1, கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க. 2வது, அதிக கொதிநிலையில் ரொம்ப நேரம் கீரைகளை கொதிக்க வைக்கக்கூடாது. 3வது, பழுத்த கீரைகள். இந்த மாதிரி கடைகளில் வாங்கும் பொழுதே கீரை நிறம் மாறி இருந்ததுன்னா அதை வாங்காதீங்க. நிறம் மாறின கீரைகளை சமைக்கிறது உடம்புக்கு கெடுதல். 4வது, கீரையை மூடி சமைக்கக்கூடாது, திறந்து வச்சு தான் சமைக்கணும். 5வது, ரொம்ப முக்கியமான விஷயம், குக்கரில் சமைக்கிறது. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது கூட பருப்போடு இந்த கீரையை சேர்த்து குக்கரில் விசில் வச்சு கொடுப்பாங்க. குக்கரில் அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சரில் நீங்கள் சமைக்கும் பொழுது கீரையில் இருக்க விட்டமின் சி, அதில் இருக்க மற்ற சத்து எல்லாமே டோட்டலாக காலி ஆகிடுங்க. அதை சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடாமலே இருக்கலாம். குக்கரில் கண்டிப்பாக கீரையை சமைக்கக்கூடாது. வாங்க இப்போது முறையாக ஒரு பசலை கீரை கடைசல் சத்து அழியாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பசலைக்கீரை கடைசல் செய்கிறதுக்கு நான் 1 கட்டு பசலைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 10லேருந்து 15 மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் பூண்டு, இது 15 பல் இருக்கும் இந்த பூண்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப பூண்டு சேர்த்தாலும் காட்டமாயிடும். இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரைகளை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கீரையை சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்து அமுங்கிடும். கீரைகளை லைட்டாக இப்படி பெரட்டி விடுங்க அந்த கொதிக்கிற தண்ணியிலையே. பாருங்க, கீரை எவ்வளோ சூப்பராக சுருங்கிடுச்சு பாருங்க. நான் 1 கட்டு கீரை வச்சேன், அந்த தண்ணியிலே பெரட்டி விட்டதும் நல்லா சுருங்கிடுச்சு கீரை. கீரையே தண்ணி விடும், அதனால ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க. 1/4 டம்ளர் வைங்க. நீங்கள் கீரை சூப்பு எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. 6 நிமிஷத்துலேயே கீரை சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அதிகபட்சமே ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கலாம் பசலை கீரையை, அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. நம்ம இதை தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் தனியாக வடித்து லைட்டாக உப்பு போட்டு பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே அளவுக்கு அதிகமான கால்சியம் இதில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு 5 மாதத்துலேருந்து தாராளமாக நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். கீரை நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மத்து இருந்ததுன்னா வீட்டில் மத்தில் கடைஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மத்து இல்லை, அதனால நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடுதல் சுவைக்காக இதில் நான் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இந்த தேங்காய் பால் தாங்க இதில் ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் எந்த கீரையில் பூண்டு கடைசல் செஞ்சாலுமே கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான பசலைக்கீரை பூண்டு கடைசல் வீட்டிலே செஞ்சாச்சு. கால்சியம் குறைபாடு இருக்கவங்களுக்கு மாத்திரைகளால் கால்சியம் கொடுக்கவே முடியாதுங்க. அதுக்கு பெஸ்ட்டு இந்த பசலைக்கீரை தான். தாய்ப்பால் கொடுக்குறவங்க டெய்லி பசலைக்கீரை எடுத்துக்கிட்டால் பால் நல்லாவே சுரக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு வாரத்தில் 1 முறையாவது இந்த பூண்டு கடைசலை கொடுங்க. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஆரோக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.